இயற்கையான புகழ் அப்படின்னா என்ன தெரியுமா? நமக்கு நேரடியாக தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது தான் இயற்கையான புகழ். இன்றைக்கி நம்ம வந்து தெரியாதவன், நமக்கு யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம புகழை பெறணும், அவங்களுக்காகலாம் நம்ம உழைக்கிறோம், புகழை பெறணும்னு நினைக்கிறோம். ஒரு நெசவாளி நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸை நெசவு செய்த நெசவாளி யார்? பல பேர் இருப்பாங்க. விவசாயி இருப்பாங்க. இப்போ இது பருத்தி ஆடைன்னு வச்சுக்கோங்களேன், நான் போட்டிருக்குது இந்த பருத்தியை உற்பத்தி பண்ண விவசாயிகள். அப்புறம் அந்த வேலை அதை வந்து நூலாக மாற்றுற நிறைய தொழிலாளர்கள், நூலாக மாற்றி அதை நெசவு செய்த நெசவாளிகள், அதை விற்பனை அதை வந்து கொள்முதல் பண்ணி விற்பனை செய்து நான் கடைக்கு போயிட வாங்குகிற ஒருத்தர். இப்படி இந்த ஆடை எனது கைகளுக்கு வருவதற்கு கண்டிப்பாக ஒரு 100 பேருக்கு மேலே வேலை பார்த்துருப்பாங்க. 100 பேர் 1000 பேர் கூட வேலை பார்த்துருப்பாங்க. வாகனங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. வாகனங்கள் எடுத்துகிட்டு வர்றது, பெரிய தொழிற்சாலைகளில் நூற்பு ஆலைகள், தொழிற்சாலைகள், இப்படின்னு பல ஆயிரக்கணக்கான பேர் நான் இந்த அணிகின்ற ஆடைக்கு உதவி செய்கிறார்கள். அப்போ பாருங்கள், அப்போ அவங்க எதற்காக? அப்போ நம்மிடமிருந்து அவர்களுக்கு நம்மிடமிருந்து ஒரு புகழ் அவர்கள் புகழ் பெறுகிறார்கள். அதாவது யாருன்னே தெரியாதவங்ககிட்ட இருந்தெல்லாம், யாருன்னே தெரியாத என்னிடமிருந்தெல்லாம் அவர்கள் புகழ் பெற ஆசைப்படுகிறார்கள். அதுபோல் நானும் அப்படி தான். நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய வேலையை யாருன்னே தெரியாதவங்க, நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் உற்பத்தி பண்ணுற உணவுகளை யாருன்னே தெரியாதவங்கலாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து விற்பனை பண்ணி என்கிட்ட இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு போகிற, அதை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரிகள் மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. அவங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. அப்போ என்னுடைய தொழில் மூலமாக நான் வந்து ஒரு புகழை பெறணுங்கும் போது யாருன்னே தெரியாதவங்ககிட்ட தான் நான் புகழை பெறுறேன். ஒரு சினிமா டைரக்டரு, அவர் யாருன்னே தெரியாது, நமக்கும் யார், நம்ம தனிப்பட்ட முறையில் அவருக்கு நமக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் நம்மிடமிருந்து புகழை பெற ஆசைப்படுகிறார். அவருடைய புகழை நாம் அவரை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம புகழ் பெறணும்னு நினைக்கிறோம். நேரடியாக நமக்கு அவருக்கு ஒன்றும் தொடர்பு கிடையாது. இது வந்து செயற்கையான புகழ். இந்த புகழ் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் ஏற்பட்டுச்சு. இந்த இயந்திர அப்போது இயற்கையான புகழ்ங்கிறது என்னது? இப்போ வந்து ஒரு சினிமா டைரக்டர்னால் அவர் ஏன் தெரியாதவங்ககிட்ட இருந்தெல்லாம் இன்றைக்கி புகழ் பெற முடிகிறது அப்படின்னா, அதுக்கு இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் காரணம். இந்த தொழில்நுட்பம் இல்லாத, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் மக்கள் யாரிடமிருந்து புகழை பெற்றிருப்பார்கள்னா, நேரடியாக தனக்கு தெரிந்தவர்களிடமிருந்து மட்டும்தான் அவங்க புகழை பெறுவாங்க, நேரடியாக. அப்போ அவர்கள் எத்தனை பேரை நீங்கள் நேரடியாக யாரை பார்த்து பேசுகிறீங்களோ அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். உங்களை பற்றி அவங்க பேசுவாங்க, உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி, உங்களுடைய திறமை பற்றி, அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுக்கும் அவருடனுமான அனுபவங்கள், அதை அடிப்படையாக கொண்டு அவருக்கு தெரிந்தவரிடம் அவர் பேசுவார். எனக்கு அந்த பையனை தெரியுங்க, எனக்கு அவரை தெரியும், நான் நேற்று கூட அவரை போய் பார்த்தேன், பேசினேன், நாங்கள்லாம் வந்து அங்கே போவோம், நாங்கள் போயிட்டு அந்த குளத்துலலாம் குளிச்சுருக்கோம், ரொம்ப பாசமாக இருப்பார். இப்படி எதையாவது ஒன்று நம்மை சார்ந்து அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சதோ அதை அவர் பேசுவார். அதுதான் நம்மளை பற்றி பேசுகிறதே ஒரு புகழ் தான். நம்மிடம் பேசுவதே ஒரு புகழ் தான். நம்மளை பற்றி பேசுவதும் நம்மிடம் பேசுவதே அவருக்கு ஒரு புகழ். அதனால தான் அவர் நம்மளை பாசமாக பேசுகிறாரு. அதுபோல் அவரிடமும் நம்ம பாசமாக பேசுகிறோம் அப்படின்னா அவரிடம் பேசுவதே நமக்கு ஒரு புகழ், பெருமையாக இருக்கும். அப்போ அவரை பற்றி நம்ம மற்றவங்ககிட்டையும் பேசுவோம். இந்த மாதிரி இதுதான் நேரடியாக ஒருத்தர் நமக்கு தெரியணும். அதான் இயற்கையான புகழ். செயற்கையான புகழ்ங்கிறது இன்றைக்கி தெரியாதவங்ககிட்டலாம் நம்ம புகழை பெறுகிறோம். நாம் உற்பத்தி பண்ண ஒரு உணவை வந்து ஏற்றுமதி பண்ணி அமெரிக்கா கூட போயிடும். அங்கே ஒருத்தர் சாப்பிடுவார், சூப்பராக இருக்குங்க அந்த கத்திரிக்காய், சூப்பராக இருக்குது, இந்தியன் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது அப்படின்னுவார். அந்த புகழ் எனக்கு தான். ஆனால் அது எனக்கு தான் வந்து சேருது. நானாவது அதை உற்பத்தி பண்ணுறேன், என்னை போல் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த புகழ் என்னை போல் விவசாயிகளுக்கு போய் சேருது. அந்த மாதிரி தான் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை நாம் பயன்படுத்துவோம். ஒரு மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம், அது சைனாவில் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. நான் இந்த மொபைல் ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குங்க, இதை வாங்குன்னு இதை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த புகழெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேருது. இது வந்து செயற்கையான புகழ். இது இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தால் இது சாத்தியமாச்சு. சைனாவில் இருக்கிறவங்களுடைய மொபைலை நாம் பயன்படுத்துகிறோம். அவங்க உற்பத்தி பண்ண மொபைல் அதுலேருந்து ஏற்றுமதி பண்ணி கப்பலில் வருது அல்லது ஃப்ளைட்டில் வருது. அப்போ அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு வந்தவங்க, கப்பல், இப்படி பல பேருடைய உதவி. அப்போ அவங்களுக்கு அந்த புகழ் சேர்த்து. நான் சைனாக்காரங்களை பற்றி புகழ்ந்தேன் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதற்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சைனாக்காரங்களை பற்றி புகழ்ந்தேன்னு வச்சுக்கோங்க, அது சைனாக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, அதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க பாருங்கள். அந்த கப்பலில் வருது, அந்த கப்பல் தொழிலாளர்கள், அப்புறம் கடைகளில் இது ஏதாவது ஒரு கடையில் போய் நான் வாங்கியிருப்பேன். இப்படி பல பேர் என்னுடைய புகழுக்கு, அந்த பொருளை வாங்கியதால் நான் பெறுகிற அந்த பெருமிதத்துக்கு, நான் பாடுகிற அந்த புகழுக்கு இவர்கள் அத்தனை பேரும் காரணமாக இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. நான் யார், அவர் யாருன்னே தெரியாது.
அப்போ அந்த அதான் நான் பணம் கொடுத்து வாங்குறேன்ல, இந்த பணம் வந்து ஆனால் அந்த பணம் கொடுத்து வாங்குற பாருங்க, நான் வந்து ஒரு மொபைல் ஃபோனை 20,000 ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா, இவங்க எல்லாத்துக்குமே இப்போ யார் என்னிடம் அந்த 20,000 மதிப்புள்ள மொபைல் ஃபோனை எனது கைக்கு கொண்டு சேர்த்தார்களோ, அந்த எத்தனை பேர் உதவினார்களோ அத்தனை பேருக்கும் நான் கொடுத்த பணம் போயிடுது. பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். நான் புகழ் பாடுறேன் அப்படி அது அவங்க காது கேட்காம இருக்கலாம். ஆனால் நான் ஒரு பணம் 20,000 ரூபா கொடுத்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறேன்ல, அதனால ஏற்படக்கூடிய அந்த லாபம் இருக்கு பாருங்க, அந்த லாபம் எனக்கு கைக்கு வந்து சேர்ந்து எனது கைக்கு இந்த மொபைல் ஃபோனை சேர்த்தவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த உற்பத்தியாளர்கள், இடைத்தரகர்கள், கப்பல் பணியாளர்கள், அந்த மொபைல் ஃபோனை வந்து அங்கே சைனாவிலேருந்து இங்கே கொண்டு வந்த அந்த கப்பல் பணியாளர்களோ அல்லது விமானமோ, இவங்க எல்லாரும் அந்த கடைக்காரர் எல்லாத்துக்குமே நான் கொடுத்த அந்த 20,000 ரூபாய் மொபைலில் இருந்து அவங்களுக்கு தேவையான பணம் போய் சேர்ந்துருது. அப்போ நான் ஏன் வாங்குறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால தான் அவங்க வாங்குறாங்க. அதான் அவங்க உணர்றாங்க, அந்த புகழை உணர்ந்து அப்போ பிடிச்சிருக்கிறனால தான் இது வியாபாரம் ஆகுது அப்படின்னாலே அதில் ஒரு புகழ் இருக்குது, மக்கள் அதை பிடிச்சிருக்கு, அது பெருமையாக நினைக்கிறாங்க, அதனால அதை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி தான் தெரியாதவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பணத்தின் மூலமாக அந்த புகழை உணர்கிறார்கள். எனக்கு நிறைய பணம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு நிறைய புகழ் இருக்குன்னு அர்த்தம். அது மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா, சாப்பிட்றாங்க அப்படின்னா நிறைய பணம் கிடைக்குது. அப்போ மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க அதை புகழ்கிறாங்க, மனதளவில் பாராட்டுறாங்க. அதான் இன்றைக்கி தெரியாதவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம புகழை பெறுவதற்கு காரணம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் காரணம். இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இல்லைன்னா நாம் வந்து தெரியாதவங்ககிட்ட இருந்து நம்மளால் புகழை பெற முடியாது. இந்த உலோக பயன்பாடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கற்காலங்களில் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த தெரியாதவங்ககிட்ட இருந்து நம்ம புகழை பெறவே மாட்டோம். தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தால் நம்ம புகழை பெறுவோம். தெரிஞ்சவங்களுக்காக தான் நம்ம உழைப்போம். இன்றைக்கி தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்காகலாம் உழைக்கிறார் பாருங்கள் ஒரு விவசாயி, தெரியாதவங்களுக்காகலாம் உழைக்கிறாங்க பாருங்கள் நெசவாளிகள். இப்படி பல பேர், நாமளும் சரி தெரியாதவங்களுக்காகலாம் உழைக்கிறோம். இந்த நடைமுறை இந்த உலோக பயன்பாடு வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு. இது இல்லைன்னா நம்ம தெரியாதவங்களுக்காகலாம் உழைக்க மாட்டோம். அப்போ வாழ்க்கை இன்னும் எளிதாகிடும். நம்ம தெரிஞ்சவங்களுக்காக மட்டும்தான் உழைப்போம். தெரிஞ்சவங்க யார், நமக்கு தெரிஞ்சவங்க யார்? நேரடியாக தெரிந்தவர்கள். நேரடியாக நம்ம யாரை பார்த்து பேசுகிறோமோ அவர்கள் அத்தனையுமே நமக்கு தெரிந்தவர்கள். நேரடியாக பார்த்து நம்ம பார்த்து பேசுகிறோம் பாருங்கள். இவங்க எல்லாருமே நேரடியாக நம்ம கண்ணால் மொபைல் ஃபோன்லலாம் பார்க்குறது கிடையாது. நேரடியாக பார்க்கணும், நிஜமாக பார்க்கணும். அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது தான் புகழ். ஒருத்தர் நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அல்லது நம்ம ஒரு ரோட்டில் போவோம், ஆனால் டெய்லி அவங்க நம்மளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுவே நமக்கு புகழ் தான். அதுவும் நமக்கு புகழ் தான். டெய்லி நம்ம நேரடியாக பார்த்துட்டாலே அதுவே ஒரு புகழ். பார்ப்பது தான் புகழ். நம்மை பார்ப்பதும் நம்மை பற்றி பேசுவதும் அது நமக்கு கிடைக்கிற புகழ். அதனால் எது இயற்கையான புகழ், எது செயற்கையான புகழ், தெரியாதவங்க யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுல செயற்கையான புகழ். இது தற்காலிகமானது. செயற்கையான இது எல்லாமே தற்காலிகமானது தான். இடையில வந்தது இந்த நடைமுறையெல்லாம். இது இடையிலே போய்டும். 2040 இந்த இயந்திர அறிவியல் செயலிழக்கும் போது இந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்களுக்காக நம்ம உழைக்கிறதும் அவங்ககிட்ட இருந்து பணத்தையும் பொருளையும் புகழையும் சம்பாதிக்கிற இந்த வழக்கம் படிப்படியாக நின்று போய்விடும். அப்புறம் இயற்கையான வழிமுறைகள் தான் இது. நமக்கு நேரடியாக தெரிந்தவர்களுக்காக நம்ம உழைக்க போகிறோம். அவர்களிடமிருந்து நாம் புகழையும் பலனை பெறப்போகிறோம். அது இனிமே வரப்போகுது. 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை, இயற்கையான புகழை பெறுகிற, அது இன்னும் எளிமையானது. நம்ம யாருக்காக உழைக்கிறோம், இன்றைக்கி நாம் உற்பத்தி பண்ணுற, இப்போ நான் ஒரு விவசாயின்னா நான் உற்பத்தி பண்ணுற காய்கறிகள் எனக்கு தெரியாதவங்க, எனக்கு பிடிக்காதவங்க கூட வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ பிடிக்காதவங்களுக்காகலாம் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கணுமா? பிடிக்காதவர்களுக்காகலாம் நான் உழைக்கணுமா? என்னுடைய உழைப்பை எனக்கு பிடிக்காதவர்கள், எனக்கு துரோகம் செய்தவர்கள் கூட பலன் அடைவார்கள். நான் ஒரு விவசாயியாக இருந்தால் நான் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருளை நான் கடையில் கொண்டு கொடுத்துருவேன். அந்த கடையில் போய் யார் வாங்குவாங்க? எனக்கு பிடிக்காதவங்க, எனக்கு துரோகம் பண்ணவங்க, அவங்கெல்லாம் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம உழைப்பை யாருமே, நமக்கு பிடிக்காதவர்களிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காதவங்க நம்மிடமிருந்து எந்த பலனையும் அவர்கள் பெற்றுவிடக்கூடாது. அதுதான் பாதுகாப்புங்கிறது. அப்படி ஒரு பாதுகாப்பு நமக்கு வேணும். அதுக்கு இயற்கையோடு இணைஞ்சு, இயற்கை விதிமுறைப்படி எளிமையாக நம்ம வாழணும், இயற்கையோடு இணைஞ்சு வாழணும். அப்போ நம்ம உழைப்பை நமக்கு பிடிக்காதவர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த பணம் என்கிற நடைமுறை நமது உழைப்பை நமக்கு பிடிக்காதவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு பிடிக்காதவர்களின் உழைப்பை நாம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது தேவையில்லை. நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து நாம் உதவி பெற்றால் போதும். நமக்கு பிடித்தவர்களுக்கு நாம் உதவி செய்தால் போதும். அவர்களிடமிருந்து நமக்கு புகழ் கிடைக்க வேண்டும். நமது புகழ்
நமக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே போய் சேர வேண்டும். பிடிக்காதவர்களுக்கெல்லாம் நமது புகழ் போய் சேரக்கூடாது. இன்னைக்கு காலத்தில் அவர் பிடிக்காத ஒருத்தர் எனது விவசாய நண்பர், அவர் உற்பத்தி ஆனால் அவர் நண்பர் கிடையாது, எனக்கு பிடிக்கல அவர். ஆனால் அவர் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருளை கடையில் விற்கிறாரு, அதை போய் நான் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ பணம் கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்றேன், நான் கொடுக்குற பணம் அவருக்கு போய் சேருது. அப்போது அந்த புகழும் சரி பணமும் சரி எனக்கு பிடிக்காத ஒருவருக்கு போய் சேருது. அவருடைய உணவுப் பொருளை நான் பயன்படுத்துகிறேன், அவர் உற்பத்தி பண்ணது. அப்போ இதெல்லாம் ஒரு சுயமரியாதையற்ற ஒரு நடைமுறைக்கு இந்த பணம் என்கிற நடைமுறையும் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமும் நம்மை அழைத்து செல்கிறது. அதனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 2040 ஏற்படுகிற இயந்திர அறிவியல் உலக அழிவு என்கிற அந்த மாற்றம் நமது சுயமரியாதைக்கும் ஒரு தீர்வு தருகிறது. நம்ம வாழ்க்கையும் இன்றைக்கி எளிமையாகிடும், இனிமேல் எளிமையாகிடும். நம்ம பிடிச்சவர்களுக்காக நம்ம உழைச்சா மட்டும் போதும். நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்காக மட்டும் நம்ம உழைச்சா போதும். பிடிக்காதவங்களுக்காகலாம் உழைக்கும் போது தான், யாருன்னே தெரியாதவங்களுக்காகலாம் உழைக்கும் போது தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில். அப்போ யாருன்னே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சவங்களுக்காகவும் உழைக்கிறோம், தெரியாதவங்களுக்காகவும் உழைக்கிறோம், பிடிச்சவங்களுக்காகவும் உழைக்கிறோம், பிடிக்காதவங்களுக்காகவும் உழைக்கிறோம். அப்போ இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக, அதே தெரிஞ்சவங்களுக்காக மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறவங்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான், அதுலேயே நம்ம பிடிச்சவங்களுக்காக உழைக்கிறோம், பிடிச்சவங்களுக்காக மட்டும்தான் உழைக்கிறோம். அப்போ வாழ்க்கை இன்னும் எளிமையாகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்களுக்காகவும் சரி தெரியாதவங்களுக்காகவும் உழைக்கிறோம்ல, அதான் வாழ்க்கை கஷ்டமாகி போச்சு.